ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு சீரியல் புனிதா. இந்த சீரியலில் இருந்து ஹீரோ விலகியிருக்காரு, அதாவது கார்த்திக் வாசு விலகியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். இவரோட கேரக்டர் நேம் கபிலன் அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் இது வரைக்கும் புனிதா அப்படிங்கிற சீரியலில். இவர் சீரியலை விட்டு விலகினதுக்கப்புறம் இந்த கேரக்டர் யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவர் ஜீ தமிழ் போனார், இப்போ மறுபடியும் சன் டிவிக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக இவரோட கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டான டேஸில் இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு அதிகமாகவே அப்படின்னு சொல்லலாம். மனசெல்லாம் சீரியலும் இப்போது ரீசெண்டாக ஓடிட்டுருக்கு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சீரியல்லையுமே ஃபஸ்ட்டு அருள் அப்படின்ற கேரக்டரில் வேறு ஒருத்தர் இருந்தார், அவரோட கேரக்டர் இவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணார். சன் டிவிலையுமே ஒரு சீரியல் அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்டில் தான் வந்திருந்தார். இப்போ மறுபடியும் புனிதா சீரியலில் இவரோட கம்பேக் மறுபடியும் சன் டிவிக்கு வராரு. சன் டிவிக்கு வராரா? அப்போது மனசெல்லாம் சீரியல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மனசெல்லாம் சீரியல் சீக்கிரமாகவே முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட்டும் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸ் தான், அதுக்கப்புறம் சீரியலை என் பண்ணிடுவாங்க. அதனால தான் இந்த சீரியல் கம்பேக் கொடுக்குறாரு போல இருக்குது. சன் டிவிலேருந்து ஜீ தமிழ் போனார், இப்போ மறுபடியும் சன் டிவிக்கே ஒரு கம்பேக் வராரு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த சீரியல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி சன் டிவியில் பெர்ஃபார்ம் பண்ணவர் தான், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள்.